ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. இயேசுவை மை போற்றுகிறோம், இயேசுவை மை போற்றுகிறோம், இயேசுவை மை புகழுகிறோம், இயேசுவை மை புகழுகிறோம், இயேசுவை மை வாழ்த்துகிறோம், இயேசுவை மை வாழ்த்துகிறோம், இயேசுவை மை வணங்குகிறோம். இயேசுவை மை வணங்குகிறோம். என்றுமுள்ள இறைவா, என்றுமுள்ள இறைவா, உம்மை போற்ற எங்களுக்கு அருள் தாரும். உம்மை போற்ற எங்களுக்கு அருள் தாரும். என்றுமுள்ள இறைவா, என்றுமுள்ள இறைவா, உமது பிரசன்னத்தில் தங்கி இருக்க உம்முடைய பிரசன்னத்தில் தங்கி இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு கிருபை தாரும். அன்புக்குரியவர்களே, நாம் நமது கண்களை மூடி ஒரு நிமிடம் இந்த ஜெபத்தை சொல்வோம். அன்பின் பரமபிதாவே, உமது வார்த்தை எங்களை சோதித்து சுத்தரிக்கட்டும். எங்கள் இதயங்களை தாழ்த்தி உமக்கு எங்களை முழு மனதுடனும் ஆற்றலுடனும் சமர்ப்பிக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். இயேசுவின் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் திருவிவிலியத்தை எடுத்துக்கொள்வோம். புனித யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. புனித யாக்கோபு எழுதிய திருமுகம், அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகின்றீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். விபச்சாரர் போல செயல்படுவோரே, உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவர். அல்லது மனித உள்ளத்திற்காக கடவுள் போராடும் பேராவலோடு ஏங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீணென நினைக்கிறீர்களா? ஆகவே செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது. எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். இருமனத்தாறு, உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள். உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி துயரமாகவும் மாறட்டும். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அன்புக்குரியவர்களே, கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பகற்காலமும் நாம் நம் தடைகளை உடைக்கும் நேரமும். அன்புக்குரியவர்களே, நாம் தவக்காலத்தில் காலெடுத்து வைக்க இருக்கிறோம், அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். நமது உள்ளத்தையும் உடலையும் முழு மனதோடு அந்த தவக்காலத்தில் நாம் செலுத்த இருக்கிறோம். தவக்காலம் நமக்கு
தடைகளாய் உள்ள அனைத்தையும் உடைக்கும் காலம். புனித யாக்கோபு தம்முடைய திருமுகத்தில் செயல்பாடுகள் அற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை என அழகாக கூறுகிறார். யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 26 இவ்வாறு கூறுகிறார்: உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. அன்புக்குரியவர்களே, உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. நாம் பல நாட்கள் வரை இறைவன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன், இறைவன் என் மீது அன்பாய் இருக்கிறார், இறைவன் என்னோடு பாசமாய் இருக்கிறார் என்று இறைவன் மீது நாம் வைக்கின்ற அந்த நம்பிக்கை என்ற போர்வையிலே பல நாட்கள் நாம் இறைவனோடு இருக்கிறோம் என்ற போர்வையில் இருந்து கொண்டு நாம் செயல்பாடுகளை மறைத்து வைத்து நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் பிறருக்கு தெரியாத வண்ணம் மறைத்து இறைவன் மீது நம்பிக்கை வைத்துள்ளதை மட்டும் வெளியில் நாம் காட்டிக்கொண்டு வாழ்ந்து வந்தோம். ஆனால் புனித யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் அழகாக கூறுகிறார்: உயிர் இல்லாத உடல் போல நாம் செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் வீணே, அது செத்த உடலுக்கு சமமே. இத்தகைய நிலையிலிருந்து நம்மை மாற்றவே இந்த தவக்காலம் நம்மை அழைக்கின்றது. கடவுள் நமக்கு அளித்த சமாதானம் இப்போது எங்கே இருக்கிறது? கடவுள் நமக்கு அளித்த சமாதானம் எங்கே இருக்கிறது? அது எதனால் நம்மை விட்டு பிரிந்தது? அதற்கு நாம் நமக்கு கடவுள் அளித்த சமாதானத்தை மீண்டும் பெற தடைகளாக இருப்பவை எவை என்பதை பற்றி நாம் காண இருக்கிறோம். அந்த தடைகளை நாம் உடைத்தெறிய இருக்கிறோம். முதலாவது சுயநலம். சுயநலத்தின் வெளிப்பாடு கோபம். அன்புக்குரியவர்களே, யாக்கோபு திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 1 மற்றும் 2: உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உங்களிடையே உண்டாக்குகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, சண்டை சச்சரவு ஏன் உண்டாகிறது? நம்மிடையே இருக்கின்ற சுயநலம். இதற்கு நல்லதொரு உதாரணம் தொடக்க நூலில் நாம் பார்க்கிறோம். அதிகாரம் 4 இறை வார்த்தை 3-7 முடிய காயின் ஆபேல் அவர்களுடைய சண்டை. முதலாக இந்த உலகத்தில் இறைவன் படைத்த உயிர் அவருடைய அனுமதியின்றி எடுக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நன்மை செய்தால் உயர்வடைவாய் அல்லவா என்று இறைவன் அந்த காயினை நோக்கி கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு எல்லாவித நன்மைகளையும் தருகிறார். நாமோ பதிலாக அவருக்கு, நன்மைக்கு பதிலாக தீங்கையை அவருக்கு செய்கிறோம். நன்மைக்கு பதிலாக தீங்கானதையே அவருக்கு அர்ப்பணிக்கின்றோம். அவ்வாறாக தீமையை அர்ப்பணிக்கின்ற பொழுது கடவுள் ஏற்பாரா? ஏற்க மாட்டார். கடவுள் நாம் அர்ப்பணிக்கின்ற அந்த தீமையான செயல்களை ஏற்காத பொழுது நாமும் பிறர் மீது கோபம் படுகிறோம், பிறரை கொல்லக்கூட துணிகின்றோம். இன்றைய காலகட்டத்தில்
தன்னையே அனைவரும் போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக தன்னோடு பழகுகின்ற நல்ல நண்பர்களை கூட கொலை செய்கின்ற காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் கூட இல்லாத சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். காயின் தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்தது போல நாமும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் பல நேரங்களில் நம்முடைய சகோதரர்களையும் நம்மை அன்பு செய்கின்ற பெற்றோர்களையும் நம்முடைய உறவினர்களையும் கொலை செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆப்பிரிக்காவில் சிறு குழந்தைகளுக்காக ஒரு வெளிநாட்டினர் அவர்களுக்காக போட்டி வைத்தார். போட்டி வைத்த பொழுது யார் அந்த மரத்தினை தொட்டுவிட்டு முதலாக வருகிறாரோ அவருக்கு நான் இந்த பரிசினை அளிப்பேன் என்று அந்த வெளிநாட்டினர் அவருக்கு, அந்த ஆப்பிரிக்க குழந்தைகளுக்கு சொன்னாராம். அந்த குழந்தைகளோ அனைவரின் கைகளையும் ஒருவர் கையை மற்றொருவர் அழகாக பற்றி பிடித்துக் கொண்டார்களாம். பிடித்துக்கொண்டு 1 2 3 ரெடி ஸ்டார்ட் என்று சொன்ன உடனே அனைவரும் ஒரே விதமாக ஓடினார்களாம். யாரும் முன்னும் பின்னும் இல்லாமல் அனைவரும் ஒரே விதமாக ஓடினார்களாம். அனைவரும் ஒரே நேரத்தில் அந்த மரத்தை தொட்டார்களாம். அனைவரும் ஒரே நேரத்தில் மீண்டும் வந்தார்களாம். அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் போட்டிகள், பொறாமைகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய இறைவன் முன்பு நமக்கு போட்டிகள், பொறாமைகள் இருக்கக்கூடாது. இறைவன் அனைவருக்கும் ஒரே விதமாக முதலான பரிசை அவர் அளிக்க வல்லவர். அவர் கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறார். அந்த முதல் பரிசை பெற நாம் தயாராக இருக்கிறோமா? நம்மோடு இருப்பவர்களை அந்த முதல் பரிசை பெற ஆயத்தப்படுத்துகிறோமா? இல்லை என்றால் நான் மட்டுமே முதல் பரிசை பெற வேண்டும் என்று இந்த உலக எண்ணத்தை போல இறைவனிடமும் நாம் செயல்படுகிறோமா? சுயநலத்தோடு இந்த உலகில் வாழ்பவர்களைப் போல இறைவனிடத்திலும் நாம் சுயநலத்தோடு வாழ்கின்றோமா? அன்புக்குரியவர்களே, முயல், அணில் மற்றும் எலி இவை அனைத்தும் தன்னுடைய குட்டிகளை இடும் பொழுது குட்டிகள் அனைத்தும் ஒரே போல்தான் இருக்கும். தனது உடலில் முடி வளராமல் அழகாக ஒன்றாகத்தான் இருக்கும். அது வளரும் பொழுது கூட ஒரு குறிப்பிட்ட மாதம் வரை ஒன்றாகத்தான் பார்க்க தெரியும். ஆனால் அதன் செயல்பாடுகள் நாம் அனைவருக்கும் அணிலையும் பிடிக்கும், முயலையும் பிடிக்கும். ஆனால் எலியை பிடிக்காது. காரணம், அது ஒரு சுயநலவாதி. தான் இருக்கின்ற வீட்டில் மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு நாம் இருக்கிறோம், அவர்கள் உணவை அவர்களுக்கு தெரியாமல் நாம் தின்கின்றோம் என்ற போதிலும் அவர்களுடைய முக்கியமான பொருட்களை கூட அது உடைத்து தன்னுடைய கூர்மையான பற்களால் கருகி வைத்துவிடும். அதனால் தான் எலியை பார்த்தால் எந்த மனிதனுக்கும் பிடிக்காது. ஆனால் அணிலை பார்த்தாலோ முயலை பார்த்தாலோ மனிதர்கள் விரும்பி அதன் அருகே செல்கிறார்கள். நாமும் அந்த அணிலை போலவோ முயலை போலவோ இருக்க வேண்டுமே அன்றி எலியை போல சுயநலத்தோடு பிறர்களின் பொருட்களை அபகரிப்பவராக நாம் இருக்கக்கூடாது. அந்த திருட்டு எண்ணம் நம்மில் எப்பொழுதும் இருக்கவே கூடாது. இந்த சுதந்திரமான உலகில் இறைவன் நம்மை சுதந்திரவாதிகளாக வாழ அழைக்கிறார், சுயநலவாதிகளாக அல்ல. நாம் இறைவன் சுதந்திரவாதிகளாக இருப்போம். இரண்டாவது,
அங்கீகாரம் வேண்டும் என்ற ஆசை. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஈகோ ப்ராப்ளம். நான் தான் பெரியவன், நான் தான் இந்த உலகத்திலேயே எல்லாராலும் மதிக்கப்படணும் என்ற ஈகோ ப்ராப்ளம் நம்முடைய எல்லோருக்குமே இருக்கிறது. அதனால்தான் நாம் பல நேரங்களில் வருத்தப்படுகிறோம், பல நேரங்களில் மனசோர்வு அடைகிறோம். அவர்கள் என்னை மதிக்கவில்லையே, இவர்கள் என்னை மதிக்கவில்லையே என்று. அன்புக்குரியவர்களே, பரிசேயர் சதுசேயரை போல மத்தேயு அதிகாரம் 23 இறை வார்த்தை 7. புனித மத்தேயு அதிகாரம் 23 இறை வார்த்தை 7. சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே, நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகளே. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள், நாம் அனைவரும் சமமானவர்கள். நம்மிடையே அந்த அங்கீகாரம் வேண்டும், நான் தான் பெரியவனாக இவ்வுலகில் காட்டப்பட வேண்டும் என்ற தீய எண்ணத்தை நம்மிடமிருந்து நாம் அகற்ற வேண்டும். அப்படி அகற்றும் பொழுதுதான் நாம் இறைவனுடைய குழந்தைகள் ஒருவராக இருக்க முடியும். மூன்றாவதாக, பொருள் ஆசை. மற்றவருடைய பொருளை அல்லது அதிர்ஷ்டம் என்று கூறிக்கொண்டு லாட்டரி சீட்டுகளுக்கும் அல்லது இந்த செல்போனில் வருகின்ற விதவிதமான விளையாட்டுகளிலும் தன்னையே அடிமைப்படுத்திக் கொண்டு தன்னுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுவது பொருள் ஆசை. இந்த பொருள் ஆசைக்கு நல்லதொரு உதாரணம் எலிசாவின் இறைவாக்கினர் எலிசாவின் உதவியாளர் கேகசி. 2 அரசர்கள் அதிகாரம் 5 இறை வார்த்தை 20 முதல் 27. 2 அரசர்கள் அதிகாரம் 5 இறை வார்த்தை 27. நாமான் என்னும் தொழுநோயாளியையும் அந்த தொழுநோயாளியை இறைவாக்கின இறைவனின் அருளால் அந்த தொழுநோயால் ஆனது அவரை விட்டு பிரிய, அவரை விட்டு நீங்க அருள் புரிகிறார். ஆனால் நாமான் அதற்கு ஈடாக தன்னிடம் உள்ள பொருட்களையும் இறைவாக்கினருக்கும் இறைவனுக்கும் அர்ப்பணிக்க விரும்புகிறார். ஆனால் இறைவன் விரும்புவது அவருடைய பொருட்களோ அல்ல, அவருடைய உள்ளம். இதை அறியாத கேகசி அந்த நாமனுடைய பொருட்களை வாங்கிக் கொள்கிறார். வாசிப்போமா? 2 அரசர்கள் 5 இறை வார்த்தை 27. எனவே நாமானின் தொழுநோய் உன்னையும் உன் வழி வந்தோரையும் என்றென்றும் பிடிக்கும் என்றார். அவ்வாறே அவனுக்கு தொழுநோய் பிடிக்க அவன் உடம்பெல்லாம் வெண்பனி போலாயிற்று. அவன் அவரை விட்டு பிரிந்து சென்றார். அன்புக்குரியவர்களே, நாம் பிறருடைய பொருட்களுக்கு ஆசைப்படும் பொழுது அந்த பிறருடைய அவர்களிடத்தில் உள்ள தேவையில்லாத அந்த நோய்களோ குறைகளோ அது நம்மை ஆட்கொண்டுவிடும். இந்த கேஎஸ்சிக்கு வந்தது போல நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய உழைப்பை நம்பி வாழ வேண்டுமே அன்றி பிறருடைய பொருளையோ அதிர்ஷ்டத்தையோ லக்கையோ அல்ல. நாம் இறைவன் தந்த நம்முடைய உழைப்பை நம்பி வாழ வேண்டும். 4வது பதவி புகழ். நான் தான் புகழப்பட வேண்டும், பிறர் புகழப்படக்கூடாது. நான் தான் பெரியவன்,
நான் தான் உயர்த்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடையே பரவிக்கொண்டு வருகிறது. பலரும் இந்த யூடியூப் வழியாக நான் தான் பெரியவன் என்பவற்றை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் சேனல்கள் ஆரம்பித்து அதில் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள சில நிகழ்வுகள் நடித்து காண்பித்து வருகிறார்கள். நானும் பெரியவர் தான், நானும் இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் பெரியவர் தான் என காண்பிப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கை, அந்த குடும்ப வாழ்க்கையில் உள்ள சாதாரண நிலை போய் அனைத்தும் நடித்து நடித்து அந்த யூடியூபில் வீடியோவாக வெளியிடுகிறார்கள். ஆனால் அவருடைய குடும்பத்தில் நாம் சென்று பார்க்கும் பொழுது அந்த வீடியோ என்பது வேறு, அவர்கள் வீட்டில் உள்ள சூழ்நிலை என்பது வேறுவாக காணப்படுகிறது. அந்த வீடியோவுக்கு எடுக்கின்ற நேரத்தை அந்த குடும்பத்தில் உள்ள தன்னுடைய குழந்தைகளோடு அல்லது கணவனோடு மனைவியோடு அவர்கள் அன்பாக பேசி மகிழ்ந்தால் அதுவே அந்த குடும்பத்திற்கு தேவையான அமைதியும் சமாதானத்தை கொண்டு வரும். ஆனால் நாம் செய்கின்ற செயல்களும் அதற்கு மாறாக இருக்கின்றது. இதைத்தான் 1 சாமுவேல் அதிகாரம் 18 இறைவார்த்தை 7 கூட நாம் வாசிக்கிறோம். சவுல் அரசர் இந்த தாவீது கோலியாத்தை கொன்றுவிட்டு வரும்பொழுது பெண்கள் ஆடி பாடி தாவீதை புகழும் பொழுது சவுல் அரசருக்கு அது பிடிக்கவில்லை. காரணம், அவர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறாக, 1 சாமுவேல் அதிகாரம் 18 இறைவார்த்தை 7, அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 16 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 10000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார். அன்புக்குரியவர்களே, இந்த பொறாமை நம்மை மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வருகிறது. இந்த புகழ்ச்சி, நான் மட்டுமே புகழப்பட வேண்டும், எனக்கு மட்டுமே உயர்ந்த பதவி கிடைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் வரும் பொழுது இதெல்லாம் வருகின்றது. சவுலை போல நாமும் இறைவனை விட்டு பிரியும் பொழுது, இறைவன் கூறிய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நாமாக செயல்படும் பொழுது, இறைவனின் பிரசனம் நம்மை விட்டு நீங்கும் பொழுது பிறர் புகழப்படுவதை கூட நம்மால் ஏற்க முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அழகாக கூறுவார்கள், சண்டை சச்சரவுகள் வெளியில் தெரிகிறது, ஆனால் அதுவும் உள்ளத்தில் ஆரம்பிக்கின்றது. நாம் பிறரோடு சண்டையிட வேண்டும், நாம் பிறரோடு எப்பொழுதும் கோபத்தோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணமானது நம் உள்ளத்தில் ஆரம்பிக்கிறது. எனவே அந்த உள்ளத்தை தூய்மையாக வைத்திருப்போம். இறைவனை நமது உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொள்வோம். இரண்டாவது, யாக்கோபு திருமுகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 3. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆமாம் அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனிடம் கேட்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு கிடைப்பதில்லை. காரணம், நாம் நம்முடைய சுயநலத்திற்காக, நாம் மட்டுமே வளர வேண்டும் என்பதற்காக இறைவனிடம் கேட்கிறோம். முதலாவது காரணம், ஜெபிக்காமல் இருக்கிறோம். நாம் இறைவனிடம் ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது நாம் எதை கேட்டாலும் பெறப்போவதில்லை. ஜெபம் என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அது இறைவன் பிரசன்னத்தை உணர்ந்து கேட்பது. இறைவனிடம் பிரசன்னத்தை உணராமல்
நாம் ஏதோ இறைவனை ஒரு தபால் பெட்டி போல நினைத்து கொண்டு வாய்க்கு வந்ததை எல்லாம் இறைவன் முன் சொல்லிவிட்டு செல்வது ஜெபம் அல்ல. இறைவனுடைய மேன்மையும் அவருடைய நன்மைத்தனத்தையும் அவருடைய உண்மைத்தனத்தையும் உணர்ந்து அறிந்து அவரை புகழ்ந்து அதற்கு பின் நாம் கேட்பதுதான் ஜெபம். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தை 9 முதல் 14 முதல் வரை நாம் இவ்வாறு பார்க்கிறோம். வரி தண்டுபவரும் பரிசேயரும் இறைவன் முன்பாக சென்று ஜெபிக்கிறார்கள். பரிசேயரோ கோவிலில் உள் நுழைந்து ஜெபிக்கிறார். வரி தண்டுபவரும் தன்னுடைய நிலை அறிந்து இறைவனுடைய நிலையை புரிந்து அவர் ஜெபிக்கிறார். இறுதியாக கேட்கப்பட்ட விண்ணப்பமோ அந்த வரி தண்டுபவருடைய விண்ணப்பம். பரிசேயர் மற்றவரோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து இதனால் நான் உண்மை புகழ்கிறேன் என்று கூறுகிறார். அந்த நிலை எனக்கு இல்லை, இந்த நிலை எனக்கு இல்லை என்று பிறருடைய நிலையை தாழ்த்தி கொண்டே செல்கிறார். ஆனால் வரி தண்டுபவரோ இறைவன் முன் தன்னிலையை எடுத்து கூறுகிறார். தான் எந்த நிலையில் பாவ நிலையில் உள்ளேன் என்பதை இறைவனிடம் கூறிவிட்டு அதே போல இறைவனின் உன்னதமான நிலையை எடுத்து கூறுகிறார். இதுதான் ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபம்தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். தவறான நோக்கத்தோடு பிறர் வளர்ந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் ஜெபிப்பவர்களாக நாம் இருந்தால் நம்முடைய ஜெபம் எப்பொழுதும் கேட்கப்பட மாட்டாது. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாது என்பதற்கு உதாரணமாக எண்ணிக்கை நூல் அதிகாரம் 22 இறை வார்த்தை 12 மற்றும் 18. இறைவாக்கினராக ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார். அவரை அரசர் வந்து கூப்பிடுகிறார். அவர்களை பழித்துரைக்க நீர் வர வேண்டும் என்று. அவர் பழித்துரைத்தால் அது கட்டாயம் நடைபெறும். ஏனெனில் இறைவனுடைய பிரசனம் அவரோடு இருக்கிறது என்பதை அந்த நாடே அறிந்திருக்கிறது. ஆனால் அந்த இறைவாக்கினர் அதை செய்ய விரும்பவில்லை. காரணம், அது இறைவனால் ஏற்படுத்தவில்லை. வாசிப்போமா? எண்ணிக்கை அதிகாரம் 22 இறை வார்த்தை 12. கடவுள் பிழையாமிடம், நீ அவர்களோடு போக வேண்டாம், அம்மக்களை சபிக்கவும் வேண்டாம், ஏனெனில் அவர்கள் ஆசி பெற்றோர் என்று கூறினார். அன்புக்குரியவர்களே, இறைவன் ஆசீர்வதித்தவர்களை இறைவன் சபிக்க மாட்டார். இறைவனின் பிரசன்னத்தை உணர்ந்த புனிதர்களோ தூதர்களோ இறை வாக்கினர்களோ இறை ஊழியர்களோ சபிக்க மாட்டார்கள். சபிக்கவும் இறைவன் விட மாட்டார். நம்முடைய ஜெபம் மற்றவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று இருந்தால் அத்தகைய ஜெபத்தை இறைவன் என்றும் ஏற்கவே மாட்டார். எண்ணிக்கை 22 இறை வார்த்தை 18 வாசிப்போமா? ஆனால் பிழையாம் பாலாக்கின் அலுவலர்களிடம் பதில்மொழியாக கூறியது, பாலாக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் எனக்கு தந்தாலும் என் கடவுளாய் ஆண்டவரின் கட்டளையை குறைவாகவோ கூடுதலாகவோ என்னால் மீற முடியாது. இன்றிரவு நீங்கள் தங்கி செல்லுங்கள், ஆண்டவர் கூடுதலாக எனக்கு அறிவிக்கலாம். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய இறைவன் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டோம் என்றால், இறைவன் மீது நம்பிக்கையோடு இருந்தோம் என்றால், எவராலும் பெரிய பெரிய இறைவாக்கினர்கள், இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள், இறைவனோடு ஒன்றித்திருப்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் நமக்கு எதிராக எதையும் பேச முடியாது. காரணம், நாம் அவர்கள் மீது அல்ல, இறைவன் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம். நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் இறைவன் மீது இருக்க வேண்டும். இறைவன் மீது இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை இறைவன் கேட்பார். நமக்கு எதிராக சூனியமோ
நமக்கு எதிராக செய்வினையும் எவர் எதை செய்தாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை. சூசனாவை போல நாமும் நம்முடைய இறைவனோடு பக்தியோடு இறைவன் மீது அன்பு கொண்டிருந்தால் அந்த இறுதி நேரத்தில் கூட தானியேல் போல நல்ல ஒரு இறைவாக்கினரை இறைவன் ஏற்படுத்தி நம்மை காத்து விடுவார். எந்த ஒரு தீங்கும் நம்மை தீண்டாது. அன்புக்குரியவர்களே, இறைவன் மீது நம்பிக்கை வைப்போம். இறைவனிடம் ஒப்புதல் பெற வேண்டும். ஆங்கிலத்தில் கூறுவார்கள் இரு வார்த்தைகள், பெர்மிஷன், இன்ஃபர்மேஷன். நாம் பல நேரங்களில் இறைவனிடம் நான் ஜெபிக்க செல்கிறேன், இறைவனிடம் ஜெபம் கேட்டுவிட்டு வந்தேன் என்று கூறுகிறோம். பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் பர்மிஷனாக இல்லாமல் வெறும் இன்ஃபர்மேஷனாக இருக்கிறது. பர்மிஷன் என்றால் நாம் இறைவனிடம் ஆண்டவரே நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று ஒப்புதல் கேட்பதை விட கேட்காமல் நாம் என்ன செய்கிறோம் என்றால் இன்ஃபர்மேஷன். நாம் கடவுளிடம் போய் என்ன சொல்கிறோம் என்றால், கடவுளே நான் இதை செய்ய போறேன், நீர் என்னோடு வா. கடவுளே நான் இதை செய்ய விருக்கிறேன், அது உமக்கு விருப்பமானதா, நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று நாம் கேட்க வேண்டும். காரணம், கடவுளுடைய திட்டத்தை நாம் உணர வேண்டும். கடவுளுடைய திட்டம் எப்பொழுதும் நமக்கு பெரிதாகவே இருக்கும். அந்த திட்டத்தை உணராமல் ஜெபிக்காமல் நம்முடைய வார்த்தைகளை மட்டும் இறைவனிடம் வீசிவிட்டு செல்கிறோம். இறைவனுடைய பிரசன்னத்தை உணராமல் அப்படிப்பட்ட நிலைக்காக மனம் வருந்துவோம். நாம் இனிமேல் ஆவது இறைவனின் பிரசன்னத்தை உணர்வோம். இறைவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்தில் நாம் நோன்பு இருக்க போகிறோம். நம்முடைய நோன்பானது எவ்வாறாக இருக்க வேண்டும்? நோன்பு, ஜெபம் மற்றும் தானம், இந்த மூன்று முக்கிய காரணிகளாக இருக்க வேண்டியவை இந்த தவ காலத்தில். ஜெபம் நாம் பார்த்ததை போல எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும்? இறைவனுடைய உள்ளத்தை அறிந்த ஜெபமாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு பிடிக்காததை நாம் ஜெபிக்க கூடாது. இறைவனோடு பேசுங்கள், இறைவன் நம்மோடு பேசுவார். நோன்பு இருத்தல், நோன்பு என்பது உபவாசம் மட்டுமல்ல. நோன்பு என்பது நான் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருப்பேன், 2 நேரம் சாப்பிடாமல் இருப்பேன், 3 நேரம் சாப்பிடாமல் இருப்பேன், அல்லது அதை எடுக்க மாட்டேன் இதை எடுக்க மாட்டேன் என்று உணவுப் பொருட்களை ஒதுக்கி வைப்பது மட்டும் நோன்பு அல்ல. தீய வார்த்தைகளை ஒதுக்குவதும், அதிகமாக செல்போனில் நாம் இருந்த நேரங்களை ஒதுக்கி வைப்பதும், அதிகமாக கோபப்படும் நேரங்களை ஒதுக்கி வைப்பதும், அதிகமாக பிறருக்கு சாபம் கொடுத்த நேரத்தை நாம் ஒதுக்கி வைப்பதும், எல்லாம் எனக்கே வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து நாம் மீண்டு வருவதும் தான் உண்மையான நோன்பாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட நோன்பை நாம் இந்த தவ காலத்தில் ஏறெடுப்போம். தானம் என்பது உணவுப் பொருட்களையோ பணத்தையோ கொடுப்பது மட்டும் தானமாக ஆகாது. மாறாக பிறருக்கு உதவி செய்வது, பிறருக்கு நம்முடைய நேரத்தை கொடுப்பது, பிறரின் குழந்தைகளோடு நாம் நேரங்கள் செலவழிப்பது, நம்முடைய குழந்தைகளோடு நேரங்கள் செலவழிப்பது, அனாதை இல்லங்களில் நேரங்கள் செலவழிப்பது, முதியோர் இல்லங்களில் நேரங்கள் செலவழிப்பது, மேலும் இந்த உலகிற்காக பரிந்துரை ஏறெடுப்பது, பரிந்துரை ஜெபங்கள் செய்வது, இந்த உலகில் உள்ள நல்லவர்களுக்காகவும் தீயவர்களுக்காகவும் அவர்கள் தீய எண்ணங்களிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக பரிந்துரை ஜெபங்கள் செய்வது கூட ஒரு தானமே. மேலும் குறிப்பாக இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பது. தானம் என்பது
தன்னால் திருப்பி தர இயலாத நிலையில் இருக்கும் மனிதருக்கு நம்மால் முடிந்த செயல்களை செய்வது, நாம் அது ஜெபமாக கூட இருக்கலாம். அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அதுவும் ஒரு வகையான தானம் தான். குறிப்பாக இறந்த ஆண் மக்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அதுவும் ஒரு வகையான தானம் தான். அத்தகைய செயல்களில், அத்தகைய புனித காரியங்களில் நம்மையே நாம் முழுமையாக ஈடுபாடோடு செயல்படுவோம். திருவிழியத்தை வாசிப்போம், நம்மையே நாம் புனிதமாக்குவோம், புனித நூல்களை வாசிப்போம். நம்மை புனிதப்படுத்த இவ்வுலகில் உள்ள இறை வார்த்தைகள், இறை வார்த்தையில் எழுதப்பட்ட பாடல்கள், கிறிஸ்தவ பாடல்களை நாம் ஏறெடுப்போம். நாம் எந்த பணி செய்தாலும் அந்த பணி நேரத்தில் கூட வீட்டில் கிறிஸ்தவ பாடல்களும் கிறிஸ்தவ நற்செய்தியும் ஒலிக்கட்டும். அதன் மூலம் நம்முடைய இல்லமும் நம்முடைய உள்ளமும் சுத்திகரிக்கப்படட்டும். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் நமக்கு நம்முடைய தடைகளாக இருக்கின்ற ஒவ்வொன்றையும் உடைத்தெறிய வேண்டும். நாம் ஓடிக்கொண்டிருந்த இந்த உலகில் இந்த 40 நாட்கள் நாம் அமைதியாக இருந்து நம்மிடம் இறைவன் எதிர்பார்ப்பது என்ன, நாம் இந்நாள் வரை செய்த செயல்கள் என்ன, அவற்றை நாம் எவ்வாறாக ஈடுகட்ட இருக்கிறோம் என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை தூய்மையாக்குவோம். நம்முடைய இறைவனை நம் உள்ளத்தில் ஏறெடுப்போம். ஆமென். மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை மாத்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி